உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா? ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான். தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட். உடனே வாருங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஆதார் முகாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சுழற்சி முறையில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களுடைய ஆதார் கார்டுகளில் பிழைத்திருத்தம் செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணப்பாளையம் பகுதியில் 108வது எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி வருகிறார் உடுமலை ராதாகிருஷ்ணன். முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பல்லடம் மற்றும் கரைப்புதூர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். துணைச் செயலாளர் லட்சுமணன் ஏற்பாட்டில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு அன்னதானத்தை கொடுத்து புரட்சித் தலைவர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற லட்சுமணன் உட்பட நாராயணசாமி உட்பட அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசி வெளியிட்டு செல்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் புனியம்மன் கேள்வி கருமத்தில் புரட்சித் தலைவனுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் என்று சொன்னால், பிறந்தநாள் என்று சொன்னாலே அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் வழியிலே, புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியில நம்முடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றதற்கு பின்பாலே இந்த பகுதியிலே நல்ல பல திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவே இந்த பகுதியில் தான் பல்லடம் தொகுதியில் தான் கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்கள், பல்லடத்திலே அரசு கல்லூரி கொண்டு வரப்படும் என்று சொல்லி அதற்கு அண்ணாவின் பெயர் வைத்த பெருமை நம்முடைய இயக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார். ஆகவே இங்கே இருக்கின்ற மக்கள் கல்வி பெற வேண்டும், அதுவும் கலைக்கல்லூரியில அவர்கள் பயிர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்லடம் தொகுதியில கலைக்கல்லூரி உருவாக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், அது அம்மாவினுடைய அரசு மாநில முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து மறுவரக்கூடாது. அதில் வருகின்ற நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏழை எளியவர்களுக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி ஏழை எளியவர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, இன்றைக்கு வருகிறார்கள், நகர்மன்ற தலைவர்களாக, உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அழிந்தத்த மக்களிலிருந்து அனைவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் வழியில புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர்கள் எடப்பாடியார். ஆகவே வருகின்ற நீங்கள் அனைவரும் வருங்காலத்தில் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய அன்றைய மாதவில் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வருவதற்கு உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளில் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அன்னதானத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய லட்சுமணன் நாராயணசாமி உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அன்னதான